வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து பள்ளிக்கு செல்லணும், பொட்டை அழிச்சிட்டு ஸ்கூல் விட்டு வரவும், பொட்டு வச்சுக்கிட்டா திருமாவுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணாமலை பரபரப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வைகுண்டபுரம் ஸ்ரீராமர் கோவிலில் பூரணமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கடவுள் பெயர்களை அரசியல் செய்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் நேற்று கடந்த இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார். இது பற்றி அவர் கூறியிருந்தது, திமுக தான் தமிழகத்தில் மதம் மற்றும் கடவுள் பெயர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள். விநாயகர் சிலையை உடைத்தது யார்? ராமர் என்ன பட்டம் பெற்றார் என கேட்டது யார்? கந்தகஷ்டி கவசத்தை அவதூறாக பேசி வேடிக்கை பார்த்தது யார்? சட்டமன்ற தேர்தலில் இனி உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் 5 வருடங்களில் எந்த மாற்றமும் நடக்காது. சனாதன தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிந்து செல்ல வேண்டும். இதை சொல்லும்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறு பிள்ளை போல் பேசுகிறார். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த சீருடை மது அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டவை இல்லை. ஒரு பெண் பள்ளிக்கு பொட்டு வைத்து கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் எப்படி சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும்? எப்படி இந்து மத தர்மத்தை பின்பற்றி சனாதன தர்மத்தை காக்க முடியும்? பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது பொட்டை அழித்துவிட்டு மீண்டும் பள்ளியை விட்டு வெளியே வந்த பிறகு பொட்டை வைத்து கொண்டால் நமக்கு திருமாவளவனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் அனைவரும் சமம், அனைத்து சாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள். எனவே மத அடையாளங்களை பின்பற்றுவதில் தவறு இல்லை என்பதனை தமிழக அரசுக்கு உணர வைக்க வேண்டும். மேலும் திருநீர் பூசக்கூடாது, ருத்ராட்சம் போடக்கூடாது என்று கூறுவது மதச்சார்பின்மை கிடையாது. இது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பது போன்றது. குழந்தைகளுக்கு இன்னொரு மதமும், அதாவது இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவம் போன்றவைகளும் முக்கியம் என்பது தெரிய வேண்டும் என்றார் அண்ணாமலை. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.